அவ அழுதுட்டே பாத்திரம் கழுவினா. வெளியில ஹால்ல எல்லாரும் இருந்தாங்க. மாமியார் சீரியல் பார்த்துட்டு இருந்தாங்க. மாமனார் நியூஸ் பேப்பர் படிச்சிட்டு இருந்தார். கணவர் போன்ல ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தார். நாத்தனார் தன் ரூம்ல மியூசிக் கேட்டுட்டு இருந்தாங்க. வீடு நிறைய ஆட்கள். ஆனா அவ மட்டும் தனியா சமையலறையில இருட்டு மூலையில நின்னுட்டு கண்ணீர் முகத்துல வழிஞ்சது. அவ விட்டு அழல, சத்தம் போடல, அழுகையையும் அடக்கி கண்ணீரையும் தொடச்சிட்டு பாத்திரம் தேய்ச்சிட்டே இருந்தா. கைகள் நடுங்குச்சு, மூச்சு இடைப்பட்டுது. ஆனா யாரும் வரல, யாரும் பார்க்கல, யாரும் கேக்கல. என்ன ஆச்சுன்னு. ஏன்னா யாருக்கும் தெரியாது, யாருக்கும் புரியாது. அவ வலி, அவளோட தனிமை. காலையில 5:30 மணிக்கே அவ எழுந்திருப்பா. தீபா அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடியே. பக்கத்துல படுத்திருக்கிற கணவர் ராஜேஷ் டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னு மெதுவா எழுந்து பாத்ரூம் போயி குளிச்சிட்டு வருவா. அப்புறம் சமையலறைக்கு காப்பி போடுவா. முதல்ல மாமியாருக்கு. தீபா காப்பி எடுத்துட்டு ஹாலுக்கு போவா. மாமியார் லட்சுமி அம்மா சோஃபால உட்கார்ந்திருப்பாங்க. டிவி ஆன். மார்னிங் நியூஸ். காப்பி மாமின்னு தீபா குடுப்பா. லட்சுமி அம்மா எடுத்துக்குவாங்க. ன்னு மட்டும். நன்றி இல்ல, புன்னகை இல்ல. தீபா திரும்பி சமையலறைக்கு போவா. மாமனாருக்கு காப்பி, கணவருக்கு காப்பி, நாத்தனாருக்கு காப்பி. எல்லாருக்கும் வெவ்வேறு பிரெஃபரன்ஸ். மாமனாருக்கு ஸ்ட்ராங், சர்க்கரை அதிகம். கணவருக்கு லைட், சர்க்கரை குறைவு. நாத்தனாருக்கு டீ, காப்பி வேண்டாம். மாமியாருக்கு ஃபில்டர் காப்பி, தூள் காப்பி வேண்டாம். தீபா எல்லாத்தையும் ரிமெம்பர் பண்ணி செய்வா. தவறாம 7 மணிக்குள்ள டிஃபின் ரெடி ஆகணும். இட்லி, சட்னி, சாம்பார், சில நாள் பொங்கல், சில நாள் தோசை. எல்லாரும் டைனிங் டேபிள்ல உட்காருவாங்க. தீபா பரிமாறுவா. சூடா? சட்னி உப்பு குறைவா இருக்குன்னு மாமியார். இட்லி கொஞ்சம் ஹார்டா இருக்குன்னு மாமனார். எனக்கு காஃபி வேற வேணும்னு கணவர். தீபா சரின்னு சொல்லிட்டு மறுபடியும் சமையலறைக்கு போவா. அவ சாப்பிடல இன்னும். எல்லாரும் முடிச்சதுக்கு அப்புறம்தான். 8 மணிக்கு எல்லாரும் வெளியில கிளம்புவாங்க. எல்லாரும் முடிச்சதுக்கு அப்புறம்தான். எல்லாரும் முடிச்சதுக்கு அப்புறம்தான். 8 மணிக்கு எல்லாரும் வெளியில கிளம்புவாங்க. மாமனார் ஆபீஸ், கணவர் ஆபீஸ், நாத்தனார் காலேஜ். மாமியார் மட்டும் வீட்லயே இருப்பாங்க. தீபாவும் வீட்லயே. எல்லாரும் போனதும் தீபா சாப்பிடுவா. குளிர்ந்த இட்லி மிச்சம். சாப்பிட்டுட்டு வீட்ட சுத்தம் பண்ண ஆரம்பிப்பா. ஹால் தொடைக்கிறது, ரூம்ஸ் மாட்டுறது, பாத்ரூம் ஸ்க்ரப் பண்றது, க்ளோத்ஸ் வாஷ் பண்றது. மாமியார் டிவி பார்த்துட்டு இருப்பாங்க. சில நேரம் காமெண்ட் பண்ணுவாங்க. அந்த மூலைய சரியா துடைக்கலையே, க்ளோதஸா நல்லா முறுக்கு, தண்ணி ஒழுகுது. காய்ஞ்ச சேலைகள கூட்டிட்டு வா. தீபா சரி மாமின்னு சொல்லிட்டே வேலை செய்வா. மதியம் சாப்பாடு பண்ணணும். 12 மணிக்குள்ள சாதம், கூட்டு, பொரியல், ரசம், அப்பளம். தீபா செஞ்சதும் மாமியார் டேஸ்ட் பார்ப்பாங்க. உப்பு கொஞ்சம் அதிகம். காய் நல்லா வெந்திருக்கா? புளி குறைவா இருக்கு. தீபா சரி பண்ணுவா. மறுபடியும் சலிக்காம. மதியம் எல்லாரும் வீட்டுக்கு வருவாங்க. சாப்பிடுவாங்க. 2 மணி முதல் 3 மணி வரைக்கும். ஆனா அந்த நேரத்திலையும் மாமியார் கூப்பிடுவாங்க. தீபா எனக்கு தண்ணி எடுத்துட்டு வா. தீபா என் கால் வலிக்குது, கொஞ்சம் தேய்ச்சு விடு. தீபா என் மாத்திரை எடுத்துட்டு வா. தீபா ரெஸ்ட் விட்டுட்டு போவா. செய்வா. மாமியார் நீ படுத்திருந்தியா? நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா?ன்னு கேப்பாங்க. இல்ல மாமி, பரவாயில்லன்னு தீபா சொல்வா. போய். அவளுக்கு எக்ஸாஸ்ஷன், தூக்கம், பாடி பெயின். ஆனா யாரும் கேட்க மாட்டாங்க. உனக்கு ரெஸ்ட் வேணுமா?ன்னு. மாலையில டீ போடணும், ஸ்நாக்ஸ் பண்ணணும். பஜ்ஜி, பாண்டா, சமோசா. ஏதாவது. 5 மணிக்கு எல்லாரும் டீ குடிப்பாங்க. இன்னைக்கு பஜ்ஜி கொஞ்சம் ஆயிலா இருக்குன்னு மாமனார். எனக்கு டீ ஸ்வீட் அதிகமா இருக்குன்னு நாத்தனார். தீபா மன்னிப்பு கேப்பா. சரி பண்ணுவா. இரவு சாப்பாடு 8 மணிக்கு ரெடி ஆகணும். தீபா சமையலறையில நிப்பா. சூடு, வியர்வை, களைப்பு. ஆனா நிறுத்த முடியாது. இரவு சாப்பாடு முடிஞ்சதும் எல்லாரும் டிவி பார்க்க உட்காருவாங்க. தீபா பாத்திரம் கழுவுவா. கிச்சன் சுத்தம் பண்ணுவா. தீபா சமையலறையில நிப்பா. சூடு, வியர்வை, களைப்பு. ஆனா நிறுத்த முடியாது. இரவு சாப்பாடு முடிஞ்சதும் எல்லாரும் டிவி பார்க்க உட்காருவாங்க. தீபா சமையலறையில நிப்பா. சூடு, வியர்வை, களைப்பு. ஆனா நிறுத்த முடியாது. இரவு சாப்பாடு முடிஞ்சதும் எல்லாரும் டிவி பார்க்க உட்காருவாங்க. தீபா பாத்திரம் கழுவுவா. கிச்சன் சுத்தம் பண்ணுவா. அடுத்த நாள் காலைக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணுவா. 10 மணி ஆயிடும்.
அப்புறம்தான் அவளுக்கு கொஞ்சம் டைம். அதுவும் தனியா இல்ல. கணவர் கூட ரூம்ல. ராஜேஷ் ஃபோன்ல இருப்பார். சில நேரம் லேப்டாப்ல வொர்க். தீபா, தண்ணி எடுத்துட்டு வா. தீபா, என் ஷர்ட் இஸ்திரி பண்ணிட்டியா நாளைக்கு? தீபா, நான் கொஞ்சம் டயர்டா இருக்கேன். தலையில ஆயில் தேய்ச்சு விடு. தீபா செய்வா. 11 மணிக்கு படுப்பாங்க. தீபா கடைசியா படுப்பா. எல்லாரும் படுத்தத உறுதி செஞ்சிட்டு கண்ண மூடுவா. ஆனா தூக்கம் வராது. மனசு அமைதியா இருக்காது. ஏன்னா நாளைக்கும் இதேதான். அதே ருட்டீன். அதே வேலைகள். அதே காமெண்ட்ஸ். அதே தனிமை. 3 வருஷத்துக்கு முன்ன தீபா வேற மாதிரி இருந்தா. அவ ஆபீஸ்ல சாஃப்ட்வேர் என்ஜினியர். நல்ல சேலரி. சுதந்திரம். நண்பர்கள். சந்தோஷமா இருந்தா. புதுசா வாழ்க்கை ஆரம்பிச்சுது. ஆனா முதல் வாரமே தீபாவுக்கு புரிஞ்சுது. எல்லாம் அவ நினைச்ச மாதிரி இல்லன்னு. ராஜேஷ் வீட்ல ஜாயிண்ட் ஃபேமிலி. அம்மா, அப்பா, தங்கச்சி எல்லாரும் ஒரே வீட்ல. தீபா வந்ததும் அவளுக்கு வேலைகள் அலோகேட் ஆயிடுச்சு. நீ காலையில எழுந்து எல்லாருக்கும் காஃபி போடு. நீ சமையல் பண்ணு. எனக்கு கை வலிக்குதுன்னு மாமியார். நீ எல்லா வேலையும் பார். நீ இளசு. எனக்கு வயசாயிடுச்சுன்னு. தீபா முதல்ல நினைச்சா, சரி கொஞ்ச நாள் நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் எல்லாம் சரியாயிடும். ஆனா கொஞ்ச நாள் முடியல. மாதங்களாச்சு. தீபா ஆபீஸ் போக ஆரம்பிச்சா. ஆனா வீட்டு வேலையும் செய்யணும். காலையிலும் மாலையிலும். அவ எழுந்திருக்கிற நேரம் இன்னும் ஏர்லியாச்சு. 5 மணிக்கு. எல்லாத்தையும் முடிச்சிட்டு ஆபீஸ் போகணும். ஈவினிங் திரும்பி வந்ததும் மறுபடியும் சமையல். பாத்திரம். வேலை. இரவு 10 மணி 11 மணி வரைக்கும். தீபா எக்ஸாஸ்ட் ஆயிட்டா. என்னால முடியாது. கொஞ்சம் ஹெல்ப் வேணும்னு ராஜேஷ் கிட்ட சொன்னா. என்ன ஹெல்ப்? அம்மா வயசானவங்க. அவங்களால முடியாது. நீ மேனேஜ் பண்ணிக்கோன்னு ராஜேஷ். ஆனா எனக்கு ஆபீஸும் இருக்கு. வீட்டு வேலையும் இருக்கு. இது ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னோட அம்மா பல வருஷமா இதையெல்லாம் பண்ணாங்க. ஒரு வார்த்தை சொல்லல. நீ ஏன் இவ்ளோ கம்ப்ளைண்ட் பண்ற? தீபா அதிர்ந்தா. கண்ணீர் வந்தது. நான் கம்ப்ளைண்ட் பண்றதா இல்ல. நான் வெறும் கொஞ்சம் சப்போர்ட் கேக்குறேன். சப்போர்ட்டா? நான் என்ன பண்றது? நான் ஆபீஸ் போறேன். சம்பாதிக்கிறேன். வீட்டு எல்லா செலவும் நான் தான் பார்க்கிறேன். நீ கொஞ்சம் வீட்டு வேலை பார்த்தா என்ன? அவரோட வார்த்தைகள் தீபாவை உடைச்சுது. அன்னைக்கு முதல் தடவையா அவ தனியா அழுதா. பாத்ரூம்ல. சத்தம் போடாம. அப்புறம் ஒரு நாள் மாமியார் கூப்ட்டாங்க. தீபா, உனக்கு ஒரு விஷயம் சொல்லணும். நீ இனிமே ஆபீஸ் போகாத. வீட்ல இருந்து வேலை பாரு. ஏன் மாமி? என் வேலை எனக்கு ரொம்ப முக்கியம். உனக்கு முக்கியமா இருக்கலாம். ஆனா இந்த வீட்டுக்கு நீ வீட்ல இருக்கிறது முக்கியம். ஆபீஸ்க்கு போறதால வீட்டு வேலை சரியா ஆகல. நீ ரிசைன் பண்ணு. ஆனா மாமி, ராஜேஷ் சொன்னாரே நான் ஜாப் கண்டினியூ பண்ணலாம்னு. அது கல்யாணத்துக்கு முன்ன. இப்போ நீ இந்த வீட்டு மருமக. நீ இந்த வீட்ட பாத்துக்கணும். புரிஞ்சுதா? தீபா ராஜேஷ் கிட்ட போய் சொன்னா. நீ என்ன விரும்புறன்னு ராஜேஷ் கேட்டார். எனக்கு என் வேலை வேணும். அது என்னோட ஐடென்டிட்டி. என்னோட இண்டிபெண்டன்ஸ். ராஜேஷ் யோசிச்சாரு. சரி, நீ ஆபீஸ் போ. நான் அம்மா கிட்ட பேசறேன். தீபா நம்பிக்கையோட வெயிட் பண்ணா. ஆனா ராஜேஷ் மாமியார் கிட்ட பேசினாரா இல்லையான்னு தெரியாது. எதுவும் மாறல. மாமியார் தொடர்ந்து பிரஷர் போட்டாங்க. இன்னைக்கு நீ ஆபீஸ் போனதால சாப்பாடு லேட் ஆச்சு. நீ வீட்ல இல்லாததால எல்லாம் கஷ்டமா இருக்கு. நல்ல மருமக்கள் வீட்ல இருந்து பாத்துப்பாங்க. தீபா மென்டலி அழுத்தம் அதிகமாச்சு. ஆபீஸ்லயும் பர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சுது. டயர்டா இருந்தா. ஃபோக்கஸ் இல்லாம. மேனேஜர் கூப்ட்டு கேட்டார். தீபா, நீ நல்லா இல்லையா? உன் வொர்க் குவாலிட்டி குறைஞ்சிருக்கு. தீபா என்ன சொல்றதுன்னு தெரியாம. சாரி சார், நான் கவனமா இருக்கேன்னு சொன்னா. ஆனா சரி பண்ண முடியல. 6 மாசம் கழிச்சு தீபா ஒரு முடிவு எடுத்தா. தீபா மென்டலி அழுத்தம் அதிகமாச்சு. ஆபீஸ்லயும் பெர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சுது. டயர்டா இருந்தா. ஃபோக்கஸ் இல்லாம. மேனேஜர் கூப்ட்டு கேட்டார். தீபா, நீ நல்லா இல்லையா? உன் வொர்க் குவாலிட்டி குறைஞ்சிருக்கு. தீபா மென்டலி அழுத்தம் அதிகமாச்சு. ஆபீஸ்லயும் பெர்ஃபார்மன்ஸ் குறைஞ்சுது. டயர்டா இருந்தா. ஃபோக்கஸ் இல்லாம. மேனேஜர் கூப்ட்டு கேட்டார். தீபா, நீ நல்லா இல்லையா? உன் வொர்க் குவாலிட்டி குறைஞ்சிருக்கு. தீபா என்ன சொல்றதுன்னு தெரியாம. சாரி சார், நான் கவனமா இருக்கேன்னு சொன்னா. ஆனா சரி பண்ண முடியல. 6 மாசம் கழிச்சு தீபா ஒரு முடிவு எடுத்தா. அவ ரிசைன் பண்ணா. வீட்ல சொன்னப்போ எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. இதான் சரின்னு மாமியார்
நீ நல்ல முடிவு எடுத்தனு மாமனார். ராஜேஷ், நீ கம்ஃபர்டபுளா இருக்கியான்னு கேட்டார். தீபா ஆமான்னு சொன்னா. பொய். அவளுக்கு உள்ளுக்குள்ள ஏதோ உடைஞ்சுது. அவளோட இண்டிபெண்டன்ஸ், அவளோட ஐடென்டிட்டி. இனிமே அவ வெறும் வீட்டு மருமக, அவ்வளவுதான். அன்னைக்கு இரவு எல்லாரும் ஹால்ல இருந்தாங்க. தீபா சமையலறையில பாத்திரம் கழுவிட்டு இருந்தா. அப்போ அவளுக்கு போன்ல நோட்டிஃபிகேஷன் வந்தது. பார்த்தா, லிங்க்டின் மெசேஜ். அவளோட பழைய காலீக். ஹை தீபா, ஹவ் ஆர் யூ? நீ இப்போ என்ன பண்ற? எங்க இருக்க? தீபா ரிப்ளை பண்ண நினைச்சா. ஆனா மீட்டிங்ஸ், ரெகக்னிஷன். இப்போ என்ன சொல்றதுன்னு தெரியல. நான் ஹவுஸ்வைஃப், வீட்ல இருக்கேன்னு டைப் பண்ணினா. அனுப்பல, டிலீட் பண்ணா. கண்ணுல நீர் வந்தது. 3 வருஷத்துக்கு முன்ன அவளும் அவங்க மாதிரி ஆபீஸ்ல இருந்தா. ப்ராஜெக்ட்ஸ், மீட்டிங்ஸ், ரெகக்னிஷன். இப்போ பாத்திரம் கழுவுறா. அவளோட கனவுகள் என்னாச்சு? அவளோட கெரியர் என்னாச்சு? அவளோட ஐடென்டிட்டி என்னாச்சு? தீபா தாங்க முடியாம அழ ஆரம்பிச்சா. மெதுவா, சைலண்டா. வீட்ல எல்லாரும் இருந்தாங்க. ஆனா அவள் மட்டும் தனியா அழுதா. யாரும் வரல, யாரும் கவனிக்கல, யாருக்கும் அவள் பெயின் தெரியாது. மறுநாள் காலையில தீபா ஒரு முடிவு எடுத்தா. அவ ராஜேஷ் ரூமுக்கு போனா. அவர் ஆபீஸ் போக ரெடியாயிட்டு இருந்தார். ராஜேஷ், உன்கிட்ட ஒரு விஷயம் பேசணும். சொல்லு. ஆனா சீக்கிரம். நான் லேட் ஆயிடும். நான் நான் மறுபடியும் ஜாப் தேட விரும்புறேன். ராஜேஷ் நிறுத்தினார். திரும்பி பார்த்தார். என்ன? இப்போ எதுக்கு திடீர்னு? இது திடீர்னு இல்ல. நான் ரொம்ப நாளா யோசிச்சுட்டு இருக்கேன். எனக்கு என் கரியர் வேணும். என் இண்டிபெண்டன்ஸ் வேணும். ஆனா வீட்டு வேலை? நான் செல்ஃபிஷ் இல்ல. நான் என்னை தொலைச்சிட்டேன் இந்த 3 வருஷமா. இனிமே நான் என்ன திரும்ப கண்டுபிடிக்க விரும்புறேன். இது என்னோட அம்மாவுக்கு பிடிக்காது. அப்போ நீ சப்போர்ட் பண்ணுவியா? என் ஹஸ்பண்டா? ராஜேஷ் யோசிச்சார். கொஞ்ச நேரம். அப்புறம் நான் யோசிச்சு சொல்றேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. தீபா ஏமாற்றமா இருந்தாலும் கொஞ்சம் நம்பிக்கை இருந்துச்சு. சில நாட்கள் கழித்து குடும்ப கூட்டம். சில நாள் கழிச்சு ராஜேஷ் ஒரு ஃபேமிலி மீட்டிங் வெச்சார். எல்லாரும் ஹால்ல உட்கார்ந்தாங்க. தீபா ஒரு விஷயம் சொல்லணும்னு சொல்றா. நீங்களே கேளுங்கன்னு ராஜேஷ். எல்லாரும் தீபாவ பார்த்தாங்க. தீபா நர்வஸா இருந்தாலும் தைரியமா பேசினா. நான் நான் மறுபடியும் ஜாப் தேட விரும்புறேன். என் கரியர கண்டினியூ பண்ண விரும்புறேன். மாமியார் முகம் உடனே மாறுது. என்ன? இப்போ எதுக்கு? வீட்டு வேலை யாரு பார்ப்பாங்க? நாம ஒரு ஹெல்ப் வெச்சுக்கலாம் மாமி. அல்லது நான் காலையிலயும் மாலையிலயும் வேலை பார்த்துக்கிறேன். ஆபீஸ் நேரம் மட்டும் நான் போயிட்டு வர்றேன். இது முடியாது. இந்த வீட்ல இப்படியெல்லாம் நடக்காது. மாமனார் கலந்துக்கிட்டாரு. தீபா, நீ ஏன் திருப்தியா இல்ல? நாங்க உனக்கு எதுவும் குறைவுபடுத்தலையே. அது இல்ல மாமனார். எனக்கு என்னோட ப்ரொஃபஷன் மிஸ் ஆகுது. என்னோட ஸ்கில்ஸ் வேஸ்ட் ஆகுது. ஸ்கில்ஸா? இந்த வீட்டு வேலைக்கு ஸ்கில்லு வேண்டாமா? நீ செய்யறது வேல்யூ இல்லாததா? அது அப்படி இல்ல. ஆனா எனக்கு ரெண்டும் வேணும். வீட்டு வேலையும் என் கரியரும். மாமியார் எழுந்து நின்னாங்க. நீ கிரீடியா இருக்க தீபா. எல்லாமே வேணுமா? இது சரியில்ல. நல்ல பெண்கள் குடும்பத்துக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணுவாங்க. நீ கத்துக்கோ. நான் 3 வருஷமா சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் மாமி. இனிமே என் வாழ்க்கையையும் வாழ விரும்புறேன். உன் வாழ்க்கையா? இதுதான் உன் வாழ்க்கை. இந்த வீடு, இந்த குடும்பம். நாத்தனார் கலந்துக்கிட்டாங்க. அக்கா, நீ ஆபீஸ் போனா எனக்கு யாரு சமையல் பண்ணுவாங்க? நான் காலேஜ்ல இருந்து வந்ததும் சாப்பாடு ரெடியா இருக்கணுமே. தீபா பார்த்தா. நீயும் கத்துக்கலாமே. உனக்கும் 20 வயசாச்சே. நாத்தனார் அதிர்ந்தாங்க. என்ன? நான் ஏன் பண்ணணும்? உனக்கு தானே வேலை. மாமியார் சப்போர்ட் பண்ணாங்க. ஆமா, அவ படிக்கிற பொண்ணு. அவளுக்கு இதெல்லாம் தெரிய வேண்டாம். தீபா நம்ப முடியாம பார்த்தா. ஆனா நானும் படிச்சவதானே. நான் என்ஜினியர். ஆனா நான் எல்லாம் பண்ணணுமா? நீ இப்போ மருமக. அதுதான் உன்னோட ரோல். தீபா ராஜேஷ் பக்கம் பார்த்தா. நீ ஒன்னும் சொல்ல மாட்டியா? ராஜேஷ் அமைதியா இருந்தாரு. கொஞ்ச நேரம். அப்புறம், தீபா, நீ என்னோட ஃபேமிலிய புரிஞ்சுக்கோ. அவங்களுக்கு இது கஷ்டமா இருக்கு. நீ கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணு. அவரோட வார்த்தைகள் தீபாவை உடைச்சுது. அவரு அவரோட மனைவிய சப்போர்ட் பண்ணல. அவளோட ஃபேமிலிய சப்போர்ட் பண்ணாரு. தீபா எழுந்து ரூம்க்கு போனா. கதவ க்ளோஸ் பண்ணா. அழுதா. முதல் தடவையா லவுடா. கண்ட்ரோல் இல்லாம. யாரும் வரல கதவ தட்ட. யாருக்கும் அவளோட வலி மேட்டர் ஆகல.
சில வாரங்கள் கழித்து அமைதியான எதிர்ப்பு. அன்னைக்கு அப்புறம் தீபா மாறினா. அவ வேலை செஞ்சா. நீ கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணு. அவரோட வார்த்தைகள் தீபாவ உடைச்சுது. அவரு அவரோட மனைவிய சப்போர்ட் பண்ணல. அவளோட ஃபேமிலிய சப்போர்ட் பண்ணார். தீபா எழுந்து ரூம்க்கு போனா. கதவ க்ளோஸ் பண்ணா. அழுதா. முதல் தடவையா லவுடா கண்ட்ரோல் இல்லாம. நீ கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணு. அவரோட வார்த்தைகள் தீபாவை உடைச்சுது. அவரு அவரோட மனைவிய சப்போர்ட் பண்ணல. அவளோட ஃபேமிலிய சப்போர்ட் பண்ணாரு. தீபா எழுந்து ரூம்க்கு போனா. கதவை க்ளோஸ் பண்ணா. அழுதா. முதல் தடவையா லவுடா கண்ட்ரோல் இல்லாம. யாரும் வரல கதவ தட்ட. யாருக்கும் அவளோட வலி மேட்டர் ஆகல. அன்னைக்கு அப்புறம் தீபா மாறினா. அவ வேலை செஞ்சா. ஆனா மினிமம். காலையில காபி போட்டா. ஆனா எல்லாருக்கும் ஒரே மாதிரி. யாருக்கும் ஸ்பெஷல் இல்ல. ஏன் காஃபி ஸ்ட்ராங் இல்லையே? னு மாமனார். சரி, நீங்களே சுகர் சேர்த்துக்குங்கன்னு தீபா. எல்லாரும் ஷாக். சமையல் பண்ணினா. ஆனா சிம்பிள், எலாபரேட் இல்லாம. இன்னைக்கு சைடு டிஷ் இல்லையா? னு மாமியார். இல்ல, எனக்கு நேரம் இல்ல. நீங்க வேணும்னா பண்ணிக்குங்கன்னு தீபா. மாமியார் கோவமா போனாங்க. தீபா மதியம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா. மாமியார் கூப்ட்டாலும் போகல. எனக்கு ரெஸ்ட் வேணும். உங்களால நடக்க முடிஞ்சா நீங்களே தண்ணி எடுத்துக்குங்கன்னு சொன்னா. வீட்ல டென்ஷன் ஆரம்பிச்சுது. ராஜேஷ் கேட்டார். தீபா, நீ ஏன் இப்படி பிஹேவ் பண்ற? ஆனா என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தார். நான் எப்படி பிஹேவ் பண்றேன்? நீ எங்க அம்மாவுக்கு ப்ராப்பரா ரெஸ்பாண்ட் பண்றதில்ல. நான் என்னால முடிஞ்சத பண்றேன். அதுக்கு மேல என்னால முடியாது. நீ அட்டிட்யூட் காட்றியா? இல்ல, நான் என்னோட பவுண்டரிஸ் செட் பண்றேன். ராஜேஷ் ஃப்ரஸ்ட்ரேட் ஆனாரு. ஆனா என்ன பண்றதுன்னு தெரியாம இருந்தாரு. சில வாரங்கள் இப்படியே போச்சு. வீட்ல சண்டைகள். டென்ஷன், சைலன்ஸ். தீபா தனியா இருந்தா. பேசாம. எமோஷன்லெஸ்ஸா வேலை செஞ்சா. ஆனா உள்ளுக்குள்ள அவ உடைஞ்சிட்டு இருந்தா. ஒரு நாள் தீபாவோட அம்மா வீட்டுக்கு வந்தாங்க. வழக்கமான விசிட். ஆனா தீபாவ பார்த்ததும் அவங்களுக்கு ஏதோ தெரிஞ்சுது. தீபா சோர்வா இருந்தா. எடை குறைஞ்சிருந்தா. கண்கள்ல அந்த பிரைட்னஸ் இல்ல. அம்மா தனியா கூட்டிட்டு போனாங்க. என்ன ஆச்சு தீபா? நீ நல்லா இல்லையா? முதல்ல தீபா, நான் நல்லா இருக்கேன்னு சொல்லப் போனா. ஆனா அம்மா முகத்த பார்த்ததும் அவளால் கண்ட்ரோல் பண்ண முடியல. எல்லாத்தையும் சொன்னா. அழுது அழுது. ஜாப் விட்டதை. டெய்லி ருட்டீனா. மாமியார் எதிர்ப்பை. ராஜேஷ் சப்போர்ட் இல்லாததை. தனிமையை. அம்மா கேட்டாங்க. அமைதியா? அது தவறு. மாமனார் கோவப்பட்டார். நாங்க அவள நல்லாதான் நடத்துறோம். நல்லா நடத்தினா அவ இவ்வளவு சோர்வா இருக்க மாட்டா. அவ 3 வருஷமா தூங்காம உழைச்சிருக்கா. ஒரு நன்றி கூட சொல்லல. ஒரு அப்ரிஷியேஷன் இல்ல. அது நல்ல நடத்துறதா? தீபா அம்மா வார்த்தைகள் பவர்ஃபுல்லா இருந்துச்சு. ராஜேஷ் கலந்துக்கிட்டாரு. நாங்க தீபாவை மதிக்கிறோம். ஆனா வீட்டு வேலையும் முக்கியம். வீட்டு வேலை எல்லாரோட பொறுப்பு. அவ மட்டும் ஏன் பண்ணணும்? நீங்களும் பண்ணலாமே. உங்க தங்கச்சியும் பண்ணலாமே. யாருக்கும் பதில் இல்ல. தீபா அம்மா தீபாவை பார்த்து சொன்னாங்க. தீபா, நீ என்ன விரும்புற? தீபா தெளிவா சொன்னா. எனக்கு என் கெரியர் வேணும். என் வாழ்க்கை வேணும். இதுக்கு யாரும் சம்மதிக்கலன்னா நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன். நாங்க தீபாவை மதிக்கிறோம். ஆனா வீட்டு வேலையும் முக்கியம். வீட்டு வேலை எல்லாரோட பொறுப்பு. அவ மட்டும் ஏன் பண்ணணும்? நீங்களும் பண்ணலாமே. உங்க தங்கச்சியும் பண்ணலாமே. யாருக்கும் பதில் இல்ல. தீபா அம்மா தீபாவை பார்த்து சொன்னாங்க. தீபா, நீ என்ன விரும்புற? தீபா தெளிவா சொன்னா. எனக்கு என் கரியர் வேணும். நாங்க தீபாவை மதிக்கிறோம். ஆனா வீட்டு வேலையும் முக்கியம். வீட்டு வேலை எல்லாரோட பொறுப்பு. அவ மட்டும் ஏன் பண்ணணும்? நீங்களும் பண்ணலாமே. உங்க தங்கச்சியும் பண்ணலாமே. யாருக்கும் பதில் இல்ல. தீபா அம்மா தீபாவை பார்த்து சொன்னாங்க. தீபா, நீ என்ன விரும்புற? தீபா தெளிவா சொன்னா. எனக்கு என் கரியர் வேணும். என் வாழ்க்கை வேணும். இதுக்கு யாரும் சம்மதிக்கலன்னா நான் இந்த வீட்டை விட்டு போயிடுவேன். அதிர்ச்சி. எல்லாருக்கும். ராஜேஷ், நீ என்ன சொல்ற?ன்னு கேட்டார். நான் சொன்னதுதான். என்னால இப்படி வாழ முடியாது. மரியாதை இல்லாம, மதிப்பு இல்லாம, என்னை மட்டுமே சாக்ரிஃபைஸ் பண்ற. மாமியார், நீ உங்க அம்மா மாதிரியே ஆயிட்ட. அகங்காரம்னு சொன்னாங்க. இது அகங்காரம் இல்ல. செல்ஃப் ரெஸ்பெக்ட்னு தீபா. தீபா அம்மா போனதுக்கு அப்புறம் வீட்ல சூழல் கொஞ்சம் மாறுச்சு. ராஜேஷ் யோசிச்சார். தீபா கூட நேர்மையா பேசினார். தீபா,
நான் உன்ன புரிஞ்சுக்காம இருந்திருக்கேன். சாரி. நீ ஜாப் தேடு. நான் சப்போர்ட் பண்றேன். தீபா முதல்ல நம்பல. நீ சொல்றது உண்மையா? ஆமா. ஆனா மாமியார் வருத்தமா இருந்தாலும் வீட்டு வேலைய நாம ஷேர் பண்ணிக்கலாம். நான் உதவி பண்றேன். அல்லது ஒரு பார்ட் டைம் ஹெல்ப் வைக்கலாம். தீபா கண்கள்ல நீர் வந்தது. நம்பிக்கை நீர். தேங்க் யூ. மாமியார் எதிர்ப்பு தொடர்ந்தாங்க. ஆனா ராஜேஷ் இந்த தடவை ஃபர்மா இருந்தார். அம்மா, தீபா என் மனைவி. அவளோட ஹாப்பினஸ் எனக்கு முக்கியம். ப்ளீஸ் புரிஞ்சுக்குங்க. மாமியார் வருத்தமா இருந்தாலும் மெதுவா ஒத்துக்கிட்டாங்க. தீபா ஜாப் தேட ஆரம்பிச்சா. ரெஸ்யூம் அப்டேட் பண்ணா. அப்ளை பண்ணா. சில வாரங்கள் கழிச்சு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சுது. இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணா. செலக்ட் ஆனா. அன்னைக்கு வீட்டுக்கு வந்ததும் எல்லாருக்கும் சொன்னா. ராஜேஷ் சந்தோஷப்பட்டார். காங்கிராட்ஸ் தீபா. மாமனார் நல்லா இருக்குன்னு சொன்னாரு. ஃபோர்ஸ்ட் ஸ்மைல். மாமியார் எதுவும் சொல்லல. ஆனா மனசு வருந்தினாங்க. நாத்தனார், அப்போ நான் என்ன சாப்பிடுறதுன்னு கேட்டாங்க. தீபா சிரிச்சா. நீயும் கத்துக்கோ. நான் கத்துக் குடுக்கிறேன். தீபா ஆபீஸ் ஜாயின் பண்ணினா. மறுபடியும் ப்ரொஃபஷனல் என்வாயரன்மெண்ட், ப்ராஜெக்ட்ஸ், காலீக்ஸ், ரெகக்னிஷன். அவதான் இப்போ அவளோட ஐடென்டிட்டி மறுபடியும் கிடைச்சுது. அவளுக்கு வாழ்க்கை திரும்பி கிடைச்ச மாதிரி இருந்தது. வீட்ல சேஞ்சஸ் ஆச்சு. ராஜேஷ் காலையில ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சார். காஃபி போடுவார். சில நேரம் பிரேக்ஃபாஸ்ட். நாத்தனார் கொஞ்சம் கொஞ்சமா சமையல் கத்துக்க ஆரம்பிச்சாங்க. மாமியார் இன்னும் ஃபுல்லி அக்செப்ட் பண்ணல. ஆனா மெதுவா அட்ஜஸ்ட் ஆனாங்க. தீபா ஆபீஸ்ல இருந்து வந்ததும் சோர்வா இருந்தாலும் மனசுக்குள்ள சந்தோஷமா இருந்தா. ஏன்னா அவதான் இப்போ அவளோட ஐடென்டிட்டி மறுபடியும் கிடைச்சுது. இன்னைக்கு இரவு தீபா சமையலறையில பாத்திரம் கழுவுறா. ஆனா இந்த தடவ தனியா இல்ல. ராஜேஷ் அவ பக்கத்துல நின்னு தொடைக்கிறார். இன்னைக்கு ஆபீஸ் எப்படி இருந்துச்சுன்னு கேக்குறார். நல்லா இருந்துச்சு. புதிய ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணோம்னு தீபா. அவங்க பேசுறாங்க. சிரிக்கிறாங்க. தீபா முகத்துல அந்த பழைய பிரைட்னஸ் திரும்பி வந்திருக்கு. அவ இனிமே தனியா அழல. ஏன்னா இனிமே அவ தனியா இல்ல. அவளுக்கு சப்போர்ட் இருக்கு. மரியாதை இருக்கு. வாழ்க்கை இருக்கு. சில நேரங்கள்ல வீட்ல எல்லாரும் இருந்தாலும் ஒரு நபர் மட்டும் தனியா உணர்வாங்க. ஏன்னா தீபா அத நிரூபிச்சா. யாரும் அவங்கள பார்க்கல, கேக்கல, புரிஞ்சுக்கல. தீபா அந்த மாதிரி தான் இருந்தா. 3 வருஷம் தனிமையில, வலியில, மௌனத்தில. ஆனா அவ சைலன்ஸ பிரேக் பண்ணினா. தன்னோட குரல கண்டுபிடிச்சா. தன்னோட வாழ்க்கைக்காக ஃபைட் பண்ணினா. இன்னைக்கு அவ வெற்றி பெற்றிருக்கா. ஃபுல்லா இல்ல. ஆனா ஆரம்பம். ஒவ்வொரு பொண்ணும் தகுதியானவங்க. மரியாதை, சுதந்திரம், தங்களோட கனவுகள். சாக்ரிஃபைஸ் மட்டுமே அவங்களோட ரோல் இல்ல. அவங்களும் வாழ உரிமை இருக்கு. தீபா அத நிரூபிச்சா. தனியா அழுதா. ஆனா இப்போ தல நிமிர்ந்து சிரிக்கிறா. அதுதான் வெற்றி.